தமிழர் நாட்டை தமிழர் தான் ஆளணும். அவன் குடும்பத்தை அவன் தான் பார்த்துக்கணும். ஊரானா வந்து பார்த்துக்கிறப்பான். ஆனால் அந்த நிலைமை தமிழ்நாட்டு இல்லையே. நீங்க என்ன சொல்றீங்க? தமிழர் நாட்டை தமிழர் ஆளணும்னு நம்ம பேசும்போது பிரிவினை சொறிவினை அப்படின்னா அப்ப அது என்ன வினை? விசால ஆந்திரா கேட்குறான், அனுமதிச்சிங்கல்ல. மலையாளி பிரிச்சு கொடுத்தீங்கல்ல. கன்னட பிரிச்சு கொடுத்தீங்கல்ல. அப்புறம் தமிழர் நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு இங்கே பாகாயா கசக்குது. ஆந்திரா பேருந்து அரசு பேருந்துன்னு இருக்கா, அங்கே பாரு அப்படி கூட்டி போய் கர்நாடக அரசு பேருந்துன்னு இருக்காரு, அந்த பசை காட்டுறாரு. ஏன் தமிழ்நாட்டு பேருந்துல மட்டும் வெறும் அரசு பேருந்துன்னு போட்டிருக்கேன்? புரட்சி எலும்பிச்சா இல்லையா? திமுக வீழ்த்த வேண்டும், அதிமுக ஜெயிக்க வேண்டும். அப்புறம் என்னத்துக்காக, என்ன டேஷுக்காக போய் திராவிடர் வாழ்றானா? எச் ராஜாவும் திராவிடரா? அவரும் சொல்லிட்டாரு நானும் திராவிடர்னு. நேத்து சேர்ந்த எஸ்வி சேகரும் சேர்ந்துட்ட சொல்லிட்டாரு நானும் திராவிடன் தாண்டு. யாரை ஏமாத்த பாக்குறீங்க சார்? திமுக வெர்சஸ் தாவேகா தான். என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப போராடுறவன், போட்டி போடுறவன்லாம், சண்டைக்கு களத்துல நிக்கிறவன்லாம் என்னது? கமலஹாசன் 2.0 தான் இன்றைய விஜய்ங்க. இயேசு நல்லவர் அப்படின்னா அப்ப நான் இவரு கெட்டவர் அப்படி கேட்காதீங்க. தனது வெற்றி கணக்கை குமரி மண்ணிலிருந்து நாம் தமிழர் கட்சி துவக்க போகுது. பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருட்தந்தை கிதியோன் செல்லமுத்து அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து பல்வேறு கேள்விகளை கேட்டு விவாதிக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? உங்க குடும்பத்தை யார் ஆண்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க ஒரு கருணாநிதி பாணியான ஒரு ஸ்டைல் தான் அது. எந்த கேள்வி கேட்டாலுமே அவர் வந்து உடனே ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வியை தான் பதிலாக சொல்லுவார். தமிழர் நாட்டை தமிழர் தான் ஆளணும். அவன் குடும்பத்தை அவன் தான் பார்த்துக்கணும். ஊரானா வந்து பார்த்துக்கிறப்பான். ஆனால் அந்த நிலைமை தமிழ்நாட்டு இல்லையே. வரும், உருவாக்கணும். அதற்கான செயல் திட்டங்களோட தான் இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் இருக்கக்கூடிய போராளிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது தமிழ்நாட்டை திமுக ஆள்வதை நீங்கள் ஏற்றுக்கலையா? அவர்கள் என்ன சொல்றாங்க? அந்த கட்சியினுடைய பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் தானே. ஆமா. திராவிடர் அல்லாதோர் இங்கே வாழ்றாங்களா? வாழலையா? வாழ்றாங்க. அப்போ திராவிடர்களை மட்டும்தான் நீங்கள் முன்னேற்றுவீங்கன்னா திராவிடர் அல்லாதோரை முன்னேற்ற மாட்டீங்களா? எத்தனை காலத்துக்கு நீங்கள் திராவிடர் அல்லாதோர், பார்ப்பனர் அல்லாதோர் அரசியலை வச்சு நீங்கள் காய் நகர்த்திக்கிருப்பீங்க? நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சோம்னு சொல்கிறீங்களே. ஏன் தமிழர் முன்னேற்ற கழகம்டையும் பேர் வைக்கல? தமிழர் கழகம்ங்கிற ஒரு தீர்மானம் சேலம் மாநாட்டில் நடக்குது. தமிழர் கழகத்தை திராவிடர் கழகமாக மாற்ற தெரிஞ்சிச்சுல, பெயர் மாற்றம் பண்ண தெரிஞ்சிச்சுல. இதே நபர்கள் ஏன் திராவிடர் முன்னேற்ற கழகத்தை தமிழர் முன்னேற்ற கழகமாக மாற்ற முடியல? ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் போது இதுபோல் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படலைன்னே வாதத்துக்கு வச்சுக்கிடுவான். பிரித்ததுக்கு பின்னாடியாவது நீங்கள் மாற்றிருக்கணும்ல. அவன் நீங்கள் கேட்டு போராடிக்கிட்டு இருந்தது என்னது? திராவிட நாடு கொடுத்தா அதை கொடுங்க, அப்படி இல்லைன்னா எலிசபெத் மகாராணியாரே உங்களுக்கு கீழே நாங்கள் சேவகம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு இந்த திராவிட தந்தையினுடைய கொள்கை வாரிசுகள் வழியாக நீங்கள் முழங்கிக்கு இருந்தீங்களா இல்லையா? கோரிக்கையை கைவிட்டுட்டீங்க. ஆனால் கோரிக்கைக்கான அவசியம் இன்று உயிரோட இருக்குன்னு சொன்னீங்களா? உயிர்ப்போட இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா? உயிர்ப்போட இருக்கும் போதே அவன் மாநிலத்தை பிரிச்சுட்டு போயிட்டானா இல்லையா? அவன் மாநிலத்தை பிரிச்சுட்டு போகும்போதே திராவிட நாடுன்ற கொள்கை அடிபட்டு போச்சா இல்லையா? யாராவது போராடினீங்களா? ஏய் அப்படி பிரிஞ்சு போகக்கூடாது, எல்லாம் சேர்ந்ததுதான் திராவிடம், எல்லாரும் சேர்ந்ததுதான் திராவிடர்கள், எல்லாரும் சேர்ந்ததுதான் திராவிட நாடு, யாராவது பேசுனீங்களா? அனுமதிச்சிங்கல்ல. ஒருத்தன் விசால ஆந்திரா கேட்குறான், அனுமதிச்சிங்கல்ல. மலையாளி பிரித்து கொடுத்தீங்கல்ல. கன்னட பிரித்து கொடுத்தீங்கல்ல. அப்புறம் தமிழர் நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு இங்கே பாகாயா கசக்குது. கட்சி பேரை நீ திராவிட முன்னேற்ற கழகம்ன்றதுலேருந்து தமிழர் முன்னேற்ற கழகம் மாற்றுறதுக்கு உங்களுக்கு வந்து துப்பு இல்லையே, வக்கு இல்லையே. அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழர் முன்னேற்ற கழகமாக மாற்றலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை யார் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்தியது? தமிழ்நாட்டு மக்கள் தானே. இந்த விழிப்புணர்வு எங்கே ஏற்பட வேண்டும்? தமிழர்கள் மத்தியில் ஏற்பட வேண்டும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால தான் வி எஜுகேட் தான் மக்களிடத்துல நம்ம பேசணும். நீங்க இப்படி பேசும்போது என்னன்னா, நீங்க பிரிவினைவாதம் பேசுறீங்க. திராவிடர் அல்லாத பேசும்போது மட்டும் இனிச்சிச்சா?
நான் தமிழர்னு பேசுனா உங்களுக்கு கசக்குதா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தமிழர் நாட்டை தமிழர் ஆளணும்னு நம்ம பேசும்போது பிரிவினை சொறிவினை அப்படின்னா அப்போ அது என்ன வினை? தமிழர் நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி 2016 ஆண்டு முதல் தேர்தல் சந்தித்து உள்ளது. 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல். ஏன் தமிழர்கள் இடைத்தேர்தல், ஏன் தமிழர்கள் அந்த நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கல? தவறு எங்கிருந்து ஆதரிக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி இல்லைன்னா எல்லாருமே எப்படின்னா ஒரு சோசியம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த தேர்தலோட முடிஞ்சு போச்சு நாம் தமிழர் கட்சி, இனி இதுக்கு மேலே இப்படி ஒரு கட்சி இருக்காது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த வாசகத்தை மறக்காமல் சொல்லிக்கிட்டு இருந்தானுங்களா இல்லையா? 1லேருந்து 4 மாறுச்சு, 4லேருந்து 6 மாறுச்சு, 6லேருந்து 8 மாறுச்சு, 8லேருந்து இடைத்தேர்தல் 11 விழுக்காட்டை தொட்டமா தொடலையா? இன்றைக்கும் நிலைத்த வாக்கு வங்கி சுமார் 60 லட்சம் பேரை உள்ள வச்சிருக்கா இல்லையா? ஒரு சல்லி பைசா கூட கொடுக்காம ஒரு கட்சி. நான் ஐ எம் கம்பேரிங் வித் டிஎம்கே. நீங்கள் அவங்களோட வந்து கோர்த்து விட்டதுனால நான் பேச வேண்டியதாக இருக்குது. 50 ஆண்டுகளாக ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய தேர்தல் அரசியல் காலத்தில் வரலாற்றில் தனித்தே நிற்காத ஒரு கட்சின்னா அது திமுக மட்டும்தான். ஆமாம், புரியுதுங்களா? தனித்து நின்று அவங்களால ஆட்சி அமைக்க முடியாது, அவங்களுக்கு தெரியும். அப்புறம் 2026 தேர்தல் 20 கட்சிகள் கூட்டணி அமைக்க தனித்து நிற்க முடியாதுன்னு தோணுதில்ல. உங்களுக்கு எதுக்கு கொள்கை? உங்களுக்கு எதுக்கு கோட்பாடு? உங்களுக்கு எதற்கு தனி கட்சி? புலி வருதுன்னு சொன்ன உடனே புலி வருதுன்னு எல்லாரும் என் மேலே ஏறி படுத்துக்குங்க அப்படின்னா, நீ ஒரு சரியான வீரனா இருந்தா, நீ மக்கள் நலன் சார்ந்த அரசியல் வாழ்க்கையை நீ கொடுத்திருந்த, சாதனை ஆட்சியை கொடுத்திருந்தேன்னா நீ தனித்துல நின்றுப்ப. எதற்காக வாக்குக்கு காசு கொடுக்குற? தேர்தல் நேரத்தில் வந்தா எதற்காக பொய்யான வாக்குறுதிகள், நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து எதற்காக மக்களை பைத்தியக்காரர்கள் நீங்க நினைச்சிட்டீங்களா? சரி, திமுகவை ஏற்றிய 20 கட்சி தலைவர்கள் அந்த கட்சியில கூட்டணி அமைக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னும் எஜுகேட் ஆகல, வாட் இஸ் த திராவிடன், வாட் இஸ் த தமிழ் தேசம்னு சொல்லிட்டு. ஆனா கட்சி தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏன் வந்து அந்த கட்சியில கூட்டணி அமைக்கணும்? எல்லாமே என்ன தூக்கி போடக்கூடிய 2 சீட்டு 3 சீட்டுகளுக்காகத்தான். இது இல்லைன்னு மறுக்க முடியுமா? திமுக உதவி இல்லாத இந்த கட்சியில் ஜெயிக்க முடியாது. இவர்கள் இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது, இதான் உண்மை. 2026 4 முனை போட்டி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. இதுல நாம் தமிழர் கட்சி எப்படி இந்த தாவேகாவை எதிர்கொள்ள இருக்கின்றது, திமுகவை எதிர்கொள்ள இருக்கின்றது, அதிமுக எதிர்கொள்ள இருக்கின்றது? ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாடுகள் ஒவ்வொன்றா இருக்குது. இப்போ இவர்கள் கடந்த தேர்தலில் ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை 2016 ஆண்டு இறக்கி விட்டாங்க. நோக்கம் என்ன? திமுக வீழ்த்த வேண்டும், அதிமுக ஜெயிக்க வேண்டும். அப்புறம் என்னத்துக்காக, என்ன டேஷுக்காக மறுபடியும் போய் அந்த வேலையை முடிச்சதுக்கு முன்னாடி அவன் முதலாளியோட போய் சேர்ந்து சேவகம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. தனித்து நிற்கிறது தானே திருமாவளவன், வைகோ உள்ளிட்ட நபர்களுடைய, ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட இந்த நபர்களுடைய நோக்கமாக இருந்தது. உங்க வேலை திட்டம் முடிஞ்சிருச்சுது, மறுபடியும் வந்து முதலாளிகிட்ட வந்து வாங்கின கூலிக்கு வந்து மறுபடியும் உட்காந்துட்டீங்க. கமலஹாசன் உடைக்காத டிவி உண்டா, எரியாத டார்ச் லைட் உண்டா, என்னென்னலாம் பேசுனீங்க. மறுபடியும் என்ன செஞ்சிட்டாரு? தனக்கான வேலை திட்டம் நிறைவடைஞ்சிருச்சு, மீண்டும் அங்கே போய் சேர்ந்துட்டாரு. அடுத்த ஒரு 2.0 தான் கமலஹாசன். 2.0 தான் இன்றைய விஜய்ங்க. இன்ன வரைக்கும் ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடுகளை தனித்து நின்று அவர்களால் விவரிக்க முடியுதா விஜயாலயா? அப்புறம் ஏன் அவர் சொல்லியிருக்காரு சார், என்ன சொல்லியிருக்காரு? தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது 2 கண்கள் சொல்லிட்டாரு. கருவாட்டுல என்னைக்கு இங்க நீங்க வந்து கத்தரிக்காய் போடுவீங்க, என்னைக்கு இங்க முருங்கைக்காயை போடுவீங்க, என்னைக்கு இங்க உருளைக்கிழங்க போடுவீங்க, பருப்பை கொட்டுவீங்களா? விடுங்க, மீன் குழம்புல பருப்பை கொட்டுவீங்களா? துவரம் பருப்பை கொட்ட மாட்டோம், கொட்டக்கூடாது. அது கொட்டிட்டாருல. நீங்க சொல்றீங்க தமிழ் தேசியமும் இதுவும் என்னுடைய 2 கண்ணுன்றீங்கள. ஒன்று கருவாட்டு சாம்பார்னா கருவாட்டு சாம்பார்னு சொல்லு, இல்லைன்னா சாம்பார்னு சொல்லு, இல்லாட்டா கருவாட்டு. தமிழ்நாட்டுல வந்து திராவிடரும் வாழ்றாங்க, தமிழரும் வாழ்றாங்க. திராவிடர் யாருன்னு இருக்குங்க? யாருங்க திராவிடர்? என்னை பார்த்து கேட்டல யார் தமிழர்ண்டு? எங்க அவ்வளவு தூரம் நீங்க வந்து மப்போட கேட்டீங்களா யார் தமிழர்ண்டு? தமிழர் யாருன்னு தெரியாம எந்த நாட்டில் உட்காந்து இருக்கிற? திராவிடரும் வாழ்றான்றீங்க. எவன் திராவிட? கன்னடம் இருக்கான், மலையாளம் இருக்கிறான், தமிழ இருக்கான், தெலுங்கு இருக்கிறான். யார் திராவிட? அப்படி ஒரு இனம் இருக்கா? திராவிடம்ன்றதுக்கு ஒரு வரையறை உங்களால் சொல்ல முடியுதா? நேரத்துக்கு ஒரு வரையறை சொல்லிட்டு உட்காந்துருக்கிறீங்க. திராவிடர் வாழ்றான்னா எச் ராஜாவும் திராவிடரா? அவர் தான் சொல்லிட்டாரு நானும் திராவிடர்னு. நேற்று சேர்ந்த எஸ்வி சேகரும் சொல்லிட்டாரு நானும் திராவிடன் தாண்டு. யாரை ஏமாத்த பார்க்குறீங்க சார்? இந்த 4 முனை போட்டியில்
4 முனைன்னு யார் உங்களுக்கு சொன்னது சொல்லுங்க? ஏங்க 4 முனை சுயேட்சையா போராடுறவங்க போட்டிடுறவங்க நீங்க யாரு கணக்கு சுயேட்சை இதுல? திமுக சுயேட்சையா, அதிமுக சுயேட்சையா, தாவேக சுயேட்சையா? இப்போ நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை சொல்றீங்க, மாநில கட்சிகளை. பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இருக்குது, போட்டி போடுறானா இல்லையா? நீங்க எப்படி நாளோட நீங்க நிறுத்துறீங்க? இதெல்லாம் என்னன்னா நீங்களா ஊடகவியலாளர்களா சேர்ந்துக்கிட்டு ஒரு நேரேட்டிவ் செட் பண்றது. விஜய்க்கு இனிமே திமுக வெர்சஸ் தாவேகாதான் என்னையா பேசிட்டு இருக்கிறீங்க? அப்ப போராடுறவன், போட்டி போடுறவன்லாம், சண்டைக்கு களத்துல நிக்கிறவன்லாம் என்னது? அவன் தோக்குறான் ஜெயிக்கிறான், அப்புறம் போட்டிக்கு வந்து நிக்கிறானா இல்லையா? இதென்ன நீங்களா பார்த்துக்கிட்டு பேசுறது? நேரேட்டிவ் செட் பண்றீங்களா? தாவேகா வெர்சஸ் திமுக, நாம் தமிழர் வெர்சஸ் இது. இனிமே வந்து போட்டி வந்து 2வது இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர் வீழ்த்துறதுக்கு தான் தாவேகா. நாங்க யாருக்குமே எதிரி கிடையாதுயா. எங்களுக்கான பாதை தெளிவா இருக்குது, எங்களுடைய கோட்பாடு தெளிவா இருக்கிறது. அப்படி போட்டியில நாம் தமிழ் கட்சி எப்படி வெற்றி வகை சூட போகிறது? 2026 நீங்க வந்து வாக்கு சதவீதம் வந்து உயர்த்தினால் போதாது. சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதுதான் வந்து ஒரு அரசியல் கட்சி துவங்கப்பட்டதுடைய நோக்கம். அந்த நோக்கம் இன்னும் நிறைவேறல. 2026 நிறைவேறுமா? கட்டாயம் நிறைவேறும். இப்போ ஒவ்வொரு அந்த டெனரும், அந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு தேர்தல் அல்லது ஒரு இடைத்தேர்தல் வரும்போதெல்லாம் என்ன எங்களை பார்த்து நீங்கள் ஒரு பல்லவியே, ஒரு டைட்டில் கார்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, இனிமே இந்த கட்சி இருக்காது, இனிமே அத்தோட அவுட்னு. நாங்கள் வந்து ஒரு ஜம்ப் கொடுத்தோமா கொடுக்கலையா? 1 பைசா கூட கொடுக்காம அத்தனை கொள்கைங்க. மக்களோட கூட்டணின்றது இதுதான். கூட்டமாக போய் சேர்ந்துட்டான்னு ஒரு குறிப்பிட்ட கட்சியை பார்த்து நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. அவன் வந்து இன்னைக்கு இங்கே இருப்பான். இப்போ ஊழலை ஒழிக்க வந்தேன்றீங்க. யாரு? மார்டின் லாட்டரியோட மகனையும் மருமகனையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பேசுறீங்களா? நீங்க ஊழல் ஒழிக்க வந்த ஆட்களா? மதவாத கட்சிகளோட சமயம் சார்ந்திருக்கிற கட்சிகளோட கூட்டணி சேர்த்துக்கிறீங்க. நாங்க மதச்சார்பற்ற கூட்டணின்றீங்க. எப்படிங்க? பிஜேபி செய்யற எல்லா வேலையும் தான் மற்ற எல்லாம் செய்யறாங்க. நான் எக்ஸெப்ட் நாம் தமிழர். அவன் தெளிவா இருக்கிறான். இங்கே மதத்திற்கும் சாதிக்கும் சாவு மொழி அடிக்கணும் அப்படின்னு சொன்னா இன தேசிய அரசியலால் மட்டும்தான் அது வாய்ப்பு இருக்கு, சாத்தியமா இருக்குன்னு. அதை நோக்கி இந்த கட்சி நகருது. இன்னும் உங்களுக்கு நீங்க இவ்வளவு தூரம் நீங்க ஆழமா அழுத்தி கேட்டதுனால ஒரு அருட்பணியாளராக இருந்து என்னுடைய ஒரு ஆர்வத்தை சொல்லிட்டு போயிடுறேன். தமிழ்நாடா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், முதலாக காலடி வைத்தது இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம், திருவிதாங்கூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குமரி மாவட்டம். அதிகமாக படித்திருக்கிற மக்கள் இருக்கக்கூடிய பகுதியும் அந்த பகுதி தான். தெலுங்கு திராவிட ஆட்சியாளர்களால் கைப்பற்ற முடியாத பகுதியாக இன்றளவும் இருக்கிறது அந்த நாஞ்சில் மண்ணு தான். இங்கே நாயக்கர் ஆட்சி காலத்தில் குமரி மாவட்டத்துக்கு நுழையவே முடியல இல்லைங்க. அவனை நீங்கள் வீழ்த்தவே முடியலையே, தனித்தில் நின்றுருந்துருக்கிறான். அதனால அப்படி ஒரு வெற்றி கணக்கை வந்து குமரி மண்ணிலிருந்து ஒரு 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் குமரி மாவட்டத்தில். ஸோ அந்த 6 பேர்லேருந்து ஒரு வெற்றி கணக்கை வந்து நாம் தமிழர் துவக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பெருவாரியாக படித்தவர்கள், இந்த ஒரு கிறித்தவ அருட்பணி, நற்செய்தி பணி, திருச்சபைகள் எல்லாம் அங்கிருந்து தான் துவங்கி இருக்குது. கல்வி பணியாக இருக்கட்டும், மருத்துவ பணியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஏன்னா எல்லா மிஷினரிஸ் எல்லாமே அந்த குமரி மாவட்டத்தை தான் துவக்க காலங்களிலிருந்து கவனம் செலுத்தி இருக்கிறதுனால மீண்டும் ஒரு விதமான இந்தியாவிற்கான ஒரு ஆசீர்வாதம் அல்லது இந்தியாவிற்கான ஒரு சேமம், ஒரு புத்தெழுச்சி அப்படின்றது வந்து அது குறிப்பாக நாம் தமிழர் வழியாக குமரி மாவட்டத்துல தான் தோங்கும் நான் நினைக்கிறேன். சோ வெற்றியே வந்து குமரி மாவட்டத்தில் தொடங்கும் 2026. மற்ற மாவட்டங்கள்ல நாம் தமிழ் கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இயேசு நல்லவர் அப்படின்னா அப்ப நான் இவரு கெட்டவர் அப்படி கேட்காதீங்க. தனது வெற்றி கணக்கை குமரி மண்ணிலிருந்து நாம் தமிழர் கட்சி துவக்க போகுது. தொடங்கும் 38 மாவட்டங்களிலும் நாம் தமிழ் கட்சி வெற்றி பெற்றாதான் நீங்க சொல்வது நடக்கும். தமிழ்நாட்டில் தமிழர் அதாவது நான் ஏற்கனவே ஒரு நேர்காணல சொன்னது போல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் கிறிஸ்தவம்ன்றது வந்து மிஞ்சி போன 5000 பேரை தாண்டலை. 5000 கூட சொல்ல முடியாது, 300 பேரை தாண்டலை. அதற்கு பின்பதாக எருசலேமில் இந்த கிறிஸ்துவனுடைய நல்லடியார்கள், திருத்தூதர்கள்லாம் ஒரே இடத்துல ஒரு மேல் மாடி வீட்டில் தான் குடியிருந்திருக்கிறாங்க. ஒன்றா ரோம பேரரசுக்கு பயந்து ஒரு புதிய விதமான சமய வழிபாடுகளை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அச்சுறுத்தலுக்கு பயந்து குடியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு உலகத்தினுடைய முதன்மை சமயமாக எது இருக்கு? கிறிஸ்துவம் தான். அதிக நாடுகளும் கிறிஸ்துவ நாடு. 800 கோடி மக்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. சுமார் 450 கோடி மக்கள் கிறிஸ்துவத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக தானே இருக்கிறாங்களா இல்லையா? இதற்கு காலம் எடுக்கலாம்.
ஆனால் உறுதியாக வெல்லும். இதனால தான் அவர் கிறிஸ்துவ மாதிரி தமிழ் தேசியமும் உலகம் முழுவதும் பரப்பும். கட்டாயங்க. இப்போ அவர் நீங்கள் சீமானுடைய குறிப்பாக நான் சீமான் என்று ஒரு தனிநபரை நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா அவருக்கே அது வந்து உடன்பாடு இருக்காது. தனிநபரை வந்து தலைமையேற்று வராத, என்னுடைய தத்துவத்தை தலைமையேற்று வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீமானிசம் கூட அதை நம்ம காயின் பண்ணிக்கிறலாம். இந்த தமிழ் தேசியம் என்பது ஆல்மோஸ்ட் ஏறத்தாழ வந்து கிறிஸ்துவனுடைய உபதேசம் தான். ஆமாம் ஆமாம். எப்படி சொல்றீங்க? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்றது என்னங்க? உன்னை போல் அயலானை நேசின்றது என்னங்க? எங்கும் நிறைந்திருக்கிற பரம்பொருள், அவருடைய பேர் இம்மானுவேல் அப்படின்னு தான் மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் இருக்குது. தென்னாடுடைய சிவனை போற்றி நம்ம சொல்கிறோம், அவர் எந்நாட்டவருக்கு இறைவா போற்றின்றோம். கொஞ்சம் பாருங்க, ஒரு இறைவன் எல்லா இடத்துலையும் தான் இருக்க முடியும். அதை தான் இம்மானுவேல்னு பைபிள் சொல்லுது. இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அது எந்நாட்டவருக்கு இறைவான்னு நம்ம விழிக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ தமிழ் தேசியமும் கிறிஸ்தவத்தினுடைய கூறுகளும் ஏறத்தாழ 99 விழுக்காடுகள் வந்து இடம், அந்த காலம் மற்றும் வேறுபாடு இருந்தாலும் கிறிஸ்தவனுடைய உட்கூறு தான் தமிழ் தேசியம். கிறிஸ்துவம் எப்படி உலகம் முழுவதும் பறந்து விரிந்து உள்ளதோ அதே போல தமிழ் தேசியமும் அப்படித்தான் வளரப்போகுது, விரிய போகிறது. அப்படிதான் வளரப்போகுது. நீங்க வேணும்னா பொறுத்திருந்து பாருங்க. தமிழ்நாட்டிலேயே தமிழ் தேசியம் வளர முடியல. நேத்தையில ஓங்கி சத்துன்னு கண்டத்தை சேர்த்து அறையாத கணக்கா நாங்க தான் தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சோம்னு சொல்லியிருக்கலையே. பேருந்துகளில் கர்நாடகாவில் ஓடுனா ஒரு பேருந்து கூட வெறும் அரசு பேருந்து கூப்பிட்டு போய் காட்டுறாங்க வீடியோவில். இந்த மாதிரியா ஆந்திராவில் வந்து இந்த பஸ் வருது சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டுக்கு, ஆந்திரா அரசு பேருந்துன்னு இருக்கா அங்கே பாரு, அப்படி கூட்டிட்டு போய் கர்நாடகா அரசு பேருந்துன்னு இருக்கான்னு அந்த பஸ்ஸை காட்டுறாங்க. அடுத்தது கேரளாவிலேருந்து வருது, அந்த சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. ஏன் தமிழ்நாட்டு பேருந்தில் மட்டும் வெறும் அரசு பேருந்துன்னு போட்டிருக்கு? புரட்சி எலும்பிச்சா இல்லையா? இங்கே வேணும்னா தூங்கி இருக்கலாம், ஆனால் அங்கே விழிப்படைஞ்சிருக்கிறான்ல இல்லையா? அதனால தமிழ் தேசியத்தை தவிர்த்துட்டு இனி ஒரு அரசியல் இங்கே கிடையாது. நீங்கள் எதை பேசினாலும் சரி, நீங்கள் திராவிடன்னு பேசுவீங்க, ஏன் திராவிட மொழியில் பேசுகிறான்னு கேட்டால் பேசுவானாக்கா? இங்கே தமிழர்னு பேசுனா மட்டும்தான் இங்கே பொழப்பே ஓடும். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.